ராவணேசன் இடுப்பளவு தண்ணிலே இருந்து மாணிக்க கங்கை வேலோடு மலையிலிருந்து வணக்கம் மக்களே, கதிர்காம யாத்திரையினுடைய 5வது நாள் காலை பொழுது நாங்கள் வியாழையில இருந்து ஆரம்பித்து வள்ளியம்மன் பாலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தடைந்த காணொளி நேற்றைய நாளில் பதிவேற்றியிருந்த நான் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக அந்த பகுதி அன்றைய நாளில் வள்ளியம்மன் பாலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தொடர்பாகத்தான் இந்த காணொளி அமைப்போது. வேறு எங்கேயுமே நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடக்கூடிய ஒரு மிக அற்புதமான விஷயம். நேற்றைய நாளில் நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதானமாக இந்த யாத்திரிகளுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படியாக பல்வேறு விஷயங்களை அந்த காணொலியில் சேர்த்திருந்தேன். இன்றைய நாளில் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய வள்ளியம்மன் பாலம் அந்த ஆறு மாணிக்க கங்கை ஆறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல போகிறோம். நேற்றைய நாளில் நான் அந்த காட்சிகளை காண்பித்திருப்பேன். நாங்கள் குளிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அப்படியாக இந்த புனித யாத்திரையில் மிக புனிதமான ஒரு விஷயம் இடம்பெற போகுது. அது என்னன்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் வேலோடு மலையிலிருந்து பாத யாத்திரையாக உகந்தமலை சென்றடைந்து உகந்தமலையிலிருந்து நாங்கள் இப்போது கடைசியாக பள்ளிப்பாலத்திற்கு வந்திருக்கின்றோம். அங்குள்ள ஆற்றில் எங்கள் வேல்களை அபிஷேகம் செய்து எங்களுக்கும் அபிஷேகம் செய்து இதிலிருந்து தூய்மையடைந்து கதிராமன் நோக்கிய பயணத்துக்காக நாங்கள் அப்படியா என்ன விஷயம் நடக்க போதுண்டா, இங்கே கையிலே தாங்கி வந்திருக்கக்கூடிய அந்த வேல் முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய போயினோம். அந்த ஆற்றங்கரையில் அமர்ந்து ஆற்றங்கரையில் இல்லை அந்த ஆறு ஓடக்கூடிய இடத்துல அந்த ஆற்றுக்கு நடுவில் அமர்ந்து இங்கே பாருங்க ஒரு குட்டி வெள்ளி வேல் ருத்ராட்சத்தோடு சேர்ந்ததாக அங்கே சுவாமி வச்சிருக்கார் கையில். அப்படியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து வேல்களுக்குமே அபிஷேகம் இடம்பெற போகுது. அதோட வேல் தாங்கி இந்த சுவாமிமாருக்கும் அந்த இடத்துல அபிஷேகம் நிகழ இருக்குது. அந்த காட்சிகளை பார்க்க போகிறோம். உண்மையாகவே இந்த காட்சிகள் எல்லாமே காண கிடைக்காத காட்சிகள். இதில் எல்லாமே நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எனக்கும் கிடைச்சிருக்குது என்றதை நினைக்கைகளில் ஒரு இறை அனுபவம், ஒரு அதிகூடிய இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே அமையுது. அப்படியாக இந்த வேல் தாங்கி வந்திருக்கக்கூடியவர்கள் வேல்களை சுமந்த வண்ணமாக ஆற்றங்கரையை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. கந்தர் அனுபூதியில் ஒரு பாடல் இருக்குது. முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியும் தரமோ என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வரியில் வேல் முருகப்பெருமானுடைய வேல்தான் எங்களுக்கு குரு, அந்த வேல்தான் சகலதுமே என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த பொருள்படும் அந்த பாடல் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் நாங்கள் அந்த பாடலை பார்க்கலாம், அந்த வரியை பார்க்கலாம். அப்படியாக இங்கேயும் நமக்கு காவலாக நம்மோடு துணையாக இந்த பாத யாத்திரையில் பக்கபலமாக இருந்து நம்மளோட சேர்ந்து நடந்து வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் வேல்பெருமான், அந்த வேலுக்குரிய அபிஷேகம் தான் இப்பொழுது இங்கே நிகழுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் இந்த தண்ணி எடுக்கக்கூடிய விஷயம் இங்கேயும் அந்த கிடங்குகளை கிண்டி இந்த இடத்துல குடிப்பதற்குரிய நீர் எடுக்கிறதுக்குரிய செயற்பாடை அங்கே செஞ்சிருக்கோம். அப்படியாக இப்போ அபிஷேகத்திற்காக ஆற்றுக்கு உள்ளே செல்ல போகிறார்கள். இந்த மாணிக்க கங்கை ஆறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த புண்ணியமான புனித இந்த தீர்த்தக்கரையில் இந்த தீர்த்தத்தில் நீராடுவதற்காக செல்ல போயினோம். இந்த லைன்ல இருக்கு, இந்த லைன்ல இருக்கு, ரெண்டு சைடு லைன்ல இருக்கு. அவர்
நம சிவாய சரவண பவ சிவாய நமோ. ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நமோ. ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நமோ. ஆய நமோ. ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நமோ. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பாதாள இந்த கமலங்களை பணிந்த வண்ணமாக வருடா வருடம் இது எங்களுடைய சித்தர்களின் குரல் குருஜி அவர்கள் கபில்வத்தையிலே எங்களுக்கு இது போன்ற வழிபாடுகளை செய்வது வழமை. கடந்த 4 வருடங்களாக கதிராம பாத யாத்திரைக்கு பயணிக்கின்ற இந்த பாதையிலே வளமையாக எங்களுடைய குருஜி எங்களோடு வருகின்ற போது சிவசங்கர் ஐயா அவர்கள் வியாழ ஆற்றிலே இந்த அபிஷேகம் நடைபெறுவது வளமை. நேற்றைய தினம் என்னென்னா இந்த முறை ஒரு நாள் பிந்தி தான் இந்த யாத்திரைக்கு நாங்கள் வந்தனாங்க. இல்லாட்டி பிரதோஷ காலத்தில் இந்த அபிஷேகத்தை வியாழ ஆற்றங்கரையிலே செய்வது வளமை. எனவே இந்த முறை இதுவும் மாணிக்க கங்கை இந்த வள்ளியம்மன் பாலத்திலே இந்த அபிஷேகம் நடைபெறுகிறது. ராவணேசன் இடுப்பளவு தண்ணிலே இருந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்ச ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு. இது சித்தர்கள் மரபிலே வந்த வழிபாடு. எனவே இந்த வழிபாடை எங்களுடைய சித்தர் குரல் அமைப்பானது வருடா வருடம் செய்து வருவது வழமை. இந்த ஓடுகின்ற மாணிக்க கங்கையிலே தண்ணியிலே இருந்து இந்த மந்திர யுகத்தோடு இந்த வேலுக்கு அபிஷேகம் செய்கின்ற போது இதுக்கு சக்தி அதிகம். அது மாத்திரமல்லாமல் எங்களை இறைநிலைக்கு கொண்டு செல்லுகின்ற ஏனைய இடங்களிலே பார்த்தால் தெய்வங்கள் வேல்களுக்கு அபிஷேகம் நடைபெறும். எனவே நாங்கள் இந்த அடியவர்கள் எல்லாம் மனித நிலையிலே இருந்து இறைநிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் வழிபாட்டினுடைய அடிப்படை தத்துவம். எனவே ஒவ்வொருவரும் இறைநிலையை அடைய வேண்டும், பக்குவம் அடைய வேண்டும், உயர்ந்த நிலைக்கு எல்லோரும் செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வேலோடு சேர்த்து எங்களுக்கும் அபிஷேகம் நடைபெறும் என்பதை அடியவர்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே அனைவரும் வரிசை கிரயமாக இருந்து இந்த வழிபாடை உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்து இந்த ஓடுகிற மாணிக்க கங்கையிலே இருந்து வருகின்ற இந்த நீரிலே உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைக்கின்ற போது உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இது எங்களுடைய சித்தர்கள் காட்டிய வழி. எனவே இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளினால் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எல்லோருமாக இந்த வழிபாடை செய்வோம் என்று அனைவரையும் கேட்டு வழிபாட்டை தொடங்குகிறோம். அபிஷேகத்தை அப்படியாக இப்பொழுது இங்கே நிகழக்கூடிய இந்த அபிஷேகம் தொடர்பாக நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். அப்படியாக நடுவில் அங்கே லிங்க பெருமான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியாக சுற்றி முழுவதுமாக வேலோடு அடியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. வேல் தாங்கி வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பக்தியின் வழிபாட்டை முருகப்பெருமானுடைய அந்த கதிர்காமத்தை நோக்கி செல்லக்கூடிய அடியவர்கள் பாத யாத்திரையாக வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல கலந்து கொண்டு சிறப்பாக இந்த அபிஷேகங்கள் இங்கே ஆரம்பமாகுது. அங்கே சிவலிங்க பெருமானுக்கான அபிஷேகம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வேல்களுக்குமான அபிஷேகம், வேல் தாங்கி வந்திருக்கக்கூடிய சுவாமிகளுக்கான அபிஷேகம் என சிறப்பாக இடம்பெறக்கூடிய அந்த காட்சியில் நீங்கள் இப்போ தொடர்ந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம சிவாய சரவண பவ சிவாய நமோ. சரவண பவ சிவாய நமோ. ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நமோ. ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நமோ. நம சிவாய ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நமோ. நம சிவாய
நம சிவாய சரவண பவாய நமோ நம சிவாய சரவண பவ. தொடர்ச்சியாக இந்த இடத்துல அபிஷேகம் இடம்பெற்று கொண்டு பார்க்குறீங்க. உண்மையாகவே இந்த காட்டுக்குள்ளே இந்த அபிஷேகத்துக்குரிய பொருட்கள்லாம் எப்படி வந்தது என்ற அந்த கேள்வியையும் நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவே இவை எல்லாமே தொடர்ச்சியாக சுமந்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த விஷயங்கள். நீங்கள் தினம் என்ற காணொலியை பார்த்திருப்பீர்கள். இங்கே தினம் ஜாகம் இடம்பெறும். தினம் இரவில் சிறப்பான சித்தர்களுக்குரிய ஜாகம், வேல்மாறல் பாடல், பாராயணம் என சிறப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே இடம்பெறும். அங்கே யாகம் செய்யக்கூடிய அந்த யாக ஊண்டங்கள் கூட மிகச்சிறப்பாக ஆலயங்களில் எப்படி செய்யப்படுகின்றதோ, ஆலயங்களில் செய்யப்படுவதை விட இங்கே காட்டுக்குள்ளே விதமான அலங்காரங்களில் அந்த பொலிவில் அந்த யாக ஊண்டங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டு மிகச்சிறப்பாக அந்த யாகம் இடம்பெறும். ஒரு வித்தியாசமான அனுபவம், முழுவதுமாக இறை அனுபவத்தோடு கூடிய ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரை எனக்கு உண்மையாகவே அமைய பெற்றிருந்தது. உண்மையாகவே இந்த சித்தர்களின் குரல் அமைப்போடு நாங்கள் பயணித்ததாலே என்னவோ தெரியலை, இன்னும் அதிகமான அனுபவத்தையும் வேறு யாத்திரையில் இல்லாத புதிய அனுபவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட அனுபவம் வாய்ந்த பலர் இந்த குழுவில் இணைந்து பயணிக்கிறதால கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக யாத்திரை செல்லக்கூடியவர்கள் கூட இந்த குழுவில் இருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு மிகுந்த ஒரு அனுபவத்தையும் அவர்களுடைய அவர்கள் எப்படி இந்த யாத்திரையை செய்கிறார்கள், எப்படி செய்தார்கள், எப்படி இந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது என்ற தொடர்பான முழுமையான ஒரு பூரண விளக்கத்தையும் நாங்கள் அவர்களிடம் அறிஞ்சு கொண்டாங்கள். அதோட முருகப்பெருமான் எப்படி எல்லாம் வருவார், எந்த விதத்தில் காட்சி தருவார், எப்படியான நேரத்தில் அவருடைய அருள் கிடைக்கும் என்ற அந்த விஷயங்களை அவர்களோட இருந்து நாங்கள் நேரடியாக கற்று உணர்ந்த அந்த ஒரு அனுபவத்தை இந்த யாத்திரை எங்களுக்கு தந்திருக்குது. அப்படியாக இப்போ இந்த இடத்துல தொடர்ச்சியாக அபிஷேகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆறுமுக சுவாமியார். அங்கே அழகாக அவர் அந்த அவருக்கு தான் அமைஞ்சிருக்குது. அந்த உயரத்துக்கு அழகாக அந்த இடத்துல இருந்து அவருக்கு குங்கும அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக அப்படியாக ஒவ்வொருத்தருமே அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம சிவாய சரவண பவ. சரவண பவ சிவாய சரவண பவ சிவாய எங்களுடைய கங்கையிலே செய்யப்படுகின்ற அபிஷேகம் நிறைவு பெற்றிருக்கிறது. எனவே ஒரு திருப்புகளோடும் சிவபிரானுடைய ஒரு பாடலோடும் எங்களுடைய இந்த கங்கை அபிஷேகம் நிறைவு வரும் என்பதை அடியவர்களுக்கு அறிய தருகிறோம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் தானாக நீராடி விட்டு போய் உடைகளை மாற்ற
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் பிறவாமல் எனையாள் சற்குருவாகி திருவாழ்வை தருவாயே திருமாலை புறவோனே குவனேசா கலையானை கிளையோனே அதிர்காமற் எல்லா அடியவர்களும் வாழ என் பெருமாள் உதவி செய்ய வேண்டும். தற்பொழுது உங்களுடைய இந்த கங்கையிலே லிங்க பெருமானுக்கும் வேல்களுக்குமான அபிஷேகம் நிறைவடைந்திருக்கிறது. 7 மணி அளவிலே சித்தர் யாகம் நடைபெற இருக்கிறது. எனவே அந்த யாகத்திலே கலந்து கொள்ள விரும்புகின்ற அடியவர்களும் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த காரியாலயத்துக்கு இடப்புறமாக அங்கே பந்தல் அமைக்கப்பட்டு யாக குண்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சித்தர் யாகம் நடைபெறும் என்பதையும் அடியவர்களுக்கு அறிய தருகிறோம். அப்படியாக இந்த அபிஷேகம் இங்கே சிறப்பாக இடம்பெற்றிருக்கு. நீங்களும் வந்து இந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. அதனைத் தொடர்ந்து வளமை போலவே இரவு அங்கே யாக குண்டம் அமைக்கப்பட்டு சிறப்பாக அந்த யாக குண்டத்தை நீங்கள் இப்போ இங்கே இந்த காணொலி வாயிலாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். யாக குண்டம் அமைக்கப்பட்டு அந்த இடத்துல சித்தர்களுக்குரிய யாகம் சிறப்பாக இடம்பெற்று நிறைந்த அடியவர்கள் வருகை தந்திருக்கு. இங்கே பஜனைகள் எல்லாமே இந்த இடத்துல இடம்பெறாங்க. பாருங்கள், யாக குண்டம் இன்றைக்கு ஒரு விதமாக இந்த இடத்துல அமைய பெற்றிருக்குது. அப்படியாக அழகான அந்த யாக குண்டத்தின் அமைப்போட வந்து யாகங்கள் இடம்பெற இருக்குது. அப்படியாக அருமையான முருகப்பெருமானுடைய பஜனை பாடல்கள் இங்கே பாடப்பட்டு கொண்டிருக்குது. அந்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து யாக காட்சிகளையும் பார்க்கலாம். Bye.
பஜனையை தொடர்ந்து இங்கே யாகம் ஆரம்பமாக இருக்குது. வேல்மாறல் பாராயணம் செய்யப்படுகின்றது. அப்படியாக தொடர்ந்து யாகம் இடம்பெறும். இதுதான் எங்களுடைய யாத்திரையினுடைய இறுதி நாள் இரவு பொழுது. நாளை காலை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த யாத்திரை கதிர்காம கந்த பெருமானுடைய ஆலயத்தை சென்றடை. அப்படியாக நாளைய நாள் இருக்கக்கூடிய அந்த காணொளி கதிர்காமத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த காணொலியாக அமையும். இன்று நாளில் இந்த காணொலியை பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்கோ. நிச்சயமாக இந்த முருகப்பெருமானுடைய யாத்திரை தொடர்பான ஒரு முழுமையான அனுபவத்தை நீங்கள் இந்த காணொலி வாயிலாக பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். நாளைய நாளோட முழுமையான அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த மன நிம்மதியோட இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். பார்வையிட்டவங்களுக்கு நன்றி. கருத்துக்களுக்கு தெரிவிங்கோ. நன்றி, வணக்கம்.